I spoke to you about thoughts and desires. நான் உங்களிடத்தில் எண்ணங்களையும் விருப்பங்களையும் குறித்து பேசினேன். Thoughts and desires are so interconnected. எண்ணங்களும் விருப்பங்களும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. You can never be successful in your sanctified life unless until you know how to handle your thoughts and your desires. நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நாம் எப்படி கையாளுவது என்பதை அறிய முடியாத பட்சத்தில் நாம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது கூடாத காரியம். Somebody say thoughts and desires. சொல்லுங்கள், எண்ணங்கள் விருப்பங்கள். So if you're going to be successful in your thought life, definitely you're going to be successful in all the areas of your life. நாம் எண்ணத்தின் வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றி உள்ளவர்களாய் இருப்போம். Controlling your mind is the most difficult thing. நம்முடைய சிந்தையை கட்டுப்படுத்துவதுதான் மிகவும் கடினமான காரியம். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறேன். Somebody said your mind is more like a monkey. சிலர் சொன்னார்கள், இப்படியாக நம்முடைய சிந்தை என்பது ஒரு குரங்கை போன்றது. It keeps jumping from one thing to another thing. ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்திற்கு தாவக்கூடியது. We can't stay focused. நாம் இப்படி நோக்கமாய் இருப்பது இயலாத So if காரியம். you want to do some meditation upon the word of God, you need to develop the art of focusing consistently for a time being. அதனால் இப்படியாக சிந்தையை ஒருமுகப்படுத்தி ஒரு காரியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய விஷயத்தை நாம் வேதத்தை வாசிப்பதில் கூட பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும். And a lot of people today, now they are not able to focus consistently on the scriptures while they meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவ வாக்கியங்களிலே தொடர்ந்து நிலைத்திருந்து நோக்கி பார்த்தல் என்பது அநேகருக்கு கடினமான காரியமாய் இருக்கிறது. So now when you want to read the Bible, the enemy attacks you simultaneously your mind. நீங்கள் வேதத்தை வாசிக்க விரும்புகிற அதே சமயத்திலே உங்களுடைய சிந்தையை பிசாசானவன் தாக்குகிறான். Lot of minds are quite unproductive as far as their learning of scriptures is concerned. வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வது என்பதை பொறுத்த மட்டில் அநேகருடைய சிந்தையானது பயனற்றதாய் இருக்கிறது. Because I want you to know tonight the devil has implanted in your mind some inbuilt resistance against the knowledge of God's truth. கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமான ஒரு தடையை எதிரியானவன் இப்படியாக கட்டி இருக்கிறான். Say some inbuilt resistance. Say inbuilt resistance. உள்ளான ஒரு எதிர்ப்பு தடை என்று சொல்லலாம். So when you read the Bible, the enemy is opposing you right from within your mind. அதனால் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருந்தே பிசாசானவன் எதிர்க்க ஆரம்பிக்கிறான். So you have two opposing thoughts in your mind. அதுல உங்களுடைய மனதிலே இரண்டு விதமான எதிர்க்கக்கூடிய எண்ணங்கள் வருகிறது. There's a war between the thoughts of holiness and the thoughts of wickedness. பரிசுத்த எண்ணங்களுக்கும் துன்மார்க்க எண்ணங்களுக்கும் இடையிலான ஒரு யுத்தம். So I want you to know tonight the kind of authority you give to the enemy is that's what is being used by Satan against you. நீங்கள் உங்கள் எதிரிக்கு கொடுக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியே சாத்தானவன் உங்களை எதிர்க்கிறான். So the devil doesn't have any power over you if you refuse to give a foothold to him. பிசாசு உங்களை எதிர்க்க எந்த அதிகாரமும் இல்லை, நீங்களாக சட்ட ரீதியாக இடம் கொடுக்காத பட்சத்தில். So he is going to look for gaps. அதனால் இடைவெளிகளுக்காக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். You just give him an inch, he will take a mile. அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தால் போதும் அதிகம் எடுப்பான். He is always moving about like a roaring lion, looking for a chance whom he can kill or devour. யாரை விழுங்கலாமோ வென்று இல்லையென்றால் கொல்லலாமோ வென்று அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். There are something called spying demons all around us. நம்மை சுற்றிலும் இப்படியாக நம்மை வேவு பார்க்கிற பிசாசின் ஆவிகள் உண்டு. Do you know about spying? வேவு பார்த்தல் தெரியுமா? So never ever think, when I'm doing sin, I'm all alone, I'm enjoying myself. பாவம் செய்யும்போது ஒரு காலம் நினையாதிருங்கள், நான் தனியாய் நானாக ஒரு குதூகலத்தில் இருக்கிறேன் என்று நினையாதிருங்கள். The devil and the demonic forces, they spy around your life. பிசாசுகளும் அதனுடைய சக்திகளும் உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையை வேவு பார்த்து கொண்டிருக்கின்றன. We are defeated because of our own
evil desires. நம்முடைய சுய இச்சைகளினாலே நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். So last 2 weeks back now I spoke to you about we own the desires. 2 வாரங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன் நாம் இந்த சுய இச்சைகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். Each one is tempted by his own evil desire. ஒவ்வொருவனும் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். Now I'll tell you, this is my phone. நான் சொல்கிறேன் இது என்னுடைய கைபேசி. This Galaxy Note 4. இது Galaxy Note 4 என்று சொல்லப்படுகிற ஒரு கருவி. If you want to come and grab it, no, you're not going to get it. நீங்கள் இதை பறித்துக்கொள்ள வந்தாலும் பெற்றுக்கொள்வதில்லை. Because I have ownership over this one. ஏனென்றால் இதற்கு நான் சொந்தக்காரனாய் இருக்கிறேன். It is mine. இது எனக்குரியது. I have the ownership. இதற்குரிய அந்த சொந்தம் எனக்குரியது. When you want to take away my phone, I'm going to fight against you. நீங்கள் என்னுடைய கைபேசியை எடுப்பீர்கள் என்றால் நான் அதற்கு எதிராக போரிடுவேன். Because I have the authority to do so. ஏனென்றால் அதற்குரிய அதிகாரம் எனக்கு உண்டு. Because I have the ownership. ஏனென்றால் அதற்குரிய சொந்தக்காரனாய் நான் இருக்கிறேன். Lot of times I told you already, we own those evil desires. நான் உங்களுக்கு अनेक முறை சொல்லி இருக்கிறேன் இந்த இச்சைகளை நாம் சொந்தப்படுத்தி இருக்கிறோம். The devil only tempt you. பிசாசு உங்களை சோதிக்க மட்டும் தான் செய்வான். But what happens is you own that evil desire. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் அந்த இச்சைகளை சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். So it finds a legal right to stay within your heart and your mind because you are the owner. அந்த இச்சைகள் உங்களுடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் சட்ட ரீதியாக உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள் அதன் சொந்தக்காரர்களாய் இருக்கிறீர்கள். So are you listening? கவனித்துக் Are you கொண்டிருக்கிறீர்களா? listening? Come on, lift your hands. Let me see. கரங்களை உயர்த்தி I காட்டு. want to tell you it's going to be very, 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 very difficult to eliminate evil desires when you have the ownership. நீங்கள் சொந்தக்காரர்களாய் இருப்பீர்கள் என்றால் இந்த இச்சை சுய இச்சைகளை வெளியேற்றுவது என்பது மிக மிக கடினமான காரியம். So now you have to disown it. இப்பொழுது நீங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். You follow what I'm saying? Sometimes people keep all the junk in the house for 20-30 years. 20-30 வருடங்களாக சில ஜனங்கள் தங்களுடைய வீடுகளில் குப்பைகளை வைத்திருப்பார்கள். Now I mean the things that you don't use. நீங்கள் பயன்படுத்தாத காரியங்களை சொன்னேன். It can be even most expensive things. மிக விலையேற பெற்ற பொருட்களாய் கூட இருக்கலாம். I would like to define or redefine what is junk. இப்படிப்பட்டதான குப்பை என்ன என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன், மறுபடியும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். Anything you don't use is going to be a junk no matter how expensive it is. எவ்வளவு விலையேற பெற்றதாய் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தாத ஒன்று ஒரு குப்பையை போன்றதுதான். Some people buy a very expensive car but they never drive. It's a junk. விலையேற பெற்ற வாகனத்தை சிலர் வாங்குவார்கள், ஆனால் ஒரு நாளும் ஓட்ட மாட்டார்கள். அது ஒரு குப்பையை போன்றது. They buy expensive clothes they will never wear. நல்ல விலையேற பெற்ற ஆடைகளை வாங்குவார்கள், அணிந்து கொள்ள மாட்டார்கள். They will have a lot of money but they won't eat properly. நல்ல பணம் இருக்கும், ஆனால் சரியாய் சாப்பிட மாட்டார்கள். They'll go to a good hotel but instead of focusing on the food they'll go on asking how much it is, how much it is. நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுவதை நோக்கி பார்க்காமல் அந்த சாப்பாடு என்ன விலை என்பதை பற்றியதான நோக்கங்கள். You follow what I'm saying? So we all have a junk. நம்ம எல்லாருக்கும் குப்பை உண்டு. So one of the problems with keeping junk in your mind is it occupies space. குப்பையின் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன என்பதை சொல்லுகிறேன், அது இடத்தை ஆக்கிரமிக்கும். So if you go to Japan, ஜப்பான் தேசத்துக்கு செல்வீர்கள் என்றால் most rich people they do what do they call a minimum living. அநேக ஜனங்கள் வாழ்கிற ஒரு முறைமை என்ன என்றால் மிக குறைந்த நிலைமையில் வாழக்கூடியதான ஒரு அணுகுமுறை. So they would not like to have anything they cannot use in their daily life. அவருடைய அனுதின வாழ்க்கை முறையிலே பயன்படுத்தாத காரியங்களை அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பிப்பார்கள். Now sometimes we buy a very expensive bed but we sleep on the floor. பாருங்க, நல்ல ஒரு விலையேற பெற்ற படுக்கை வாங்கிட்டு தரையில படுக்கிறது மாதிரி. We buy now paying 1 lakh and a beautiful dining table but we sit on the floor and eat. நல்ல 1 லட்சத்துக்கு இப்படிதான் டைனிங் டேபிள வாங்கிட்டு தரையில உட்கார்ந்து சாப்பிடுகிறதை போன்றது. Because we never bought for ourselves. ஏன்னா நமக்காக வாங்கவில்லையே. We always bought it for somebody to show off. மற்றவங்க பார்க்க வேண்டும் என்பதனால் அல்லவா வாங்கினோம். So whenever you want to buy something, you always keep in mind about others than thinking about you. உங்களை நினைப்பதை பார்க்கலாம் ஏதாவது ஒன்றை வாங்கும்போது மற்றவங்களை அல்லவா நினைக்கிறீர்கள். It looks like you're all doing the same. அதைத்தான் செய்கிறவர்கள் போல் தான் பார்க்கிறீர்கள். That's a junk. அது குப்பை. The devil often he puts a lot of junk in your mind. பிசாசானவன் உங்களுடைய மனதிலே अनेक குப்பைகளை போடுகிறான். Now listen carefully. கவனித்து கேளுங்கள். Open your mouth and say junk. Saying thing vocally, it's another better way of learning things.
பாருங்கள், வாயை திறந்து சொல்லுவது சப்தமாக என்பது கற்றுக்கொள்வதில் இன்னொரு சிறந்த முறை. That's what the Bible says, faith comes by the hearing of the word. அதனால்தான் வேதமும் சொல்லுகிறது விசுவாசமானது கேள்வியினாலே வரும். Not just by reading of the word, வசனத்தை வாசிப்பதினால் மாத்திரமல்ல, by the hearing of the word. கேள்வியினாலே வரும். So if you want to hear the word, either you have to speak or else somebody has to speak the word. நீங்கள் வார்த்தை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் பேச வேண்டும், இல்லை என்றால் மற்றவர்களாவது பேச வேண்டும். And that's the reason I asked you to open your mouth and keep on confessing the word of God. அதனால தான் உங்களுடைய வாய்களை திறந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய சொல்லுகிறேன். May the Holy Spirit highlight lot of junk sitting in your mind, your heart for years now. அநேக வருடங்களாக உங்கள் இருதயத்திலும் மனதிலும் இருக்கிற குப்பைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளியேற்றுவாராக. Hello, are you with me? Are we together? So, what's the problem with the junk? குப்பையினால் வரும் பிரச்சனை என்ன? Junk is something, anything that we don't use, not just. பயன்படுத்தாத ஒன்றைத்தான் நான் அப்படி பதமாய் பயன்படுத்துகிறேன். Yes, anything you don't use is a junk. பயன்படுத்தாத ஒன்று. That means you don't need it. உங்களுக்கு அது தேவையில்லை என்ற அர்த்தம். But it's still around. ஆனாலும் உங்களை சுற்றி தான் இருக்கிறது. Now how do you think, keeping a lot of things with you which you don't use, you don't need either. நீங்கள் பயன்படுத்துவதும் இல்லை, உங்களுக்கு அது தேவையும் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை சுற்றி வைத்திருப்பது எப்படிப்பட்டது? So the problem with junk is, இப்படிப்பட்ட அந்த பயன்படுத்தாத ஒரு காரியத்தை குறித்த பிரச்சனை என்னென்றால், it occupies space. அது இடத்தை ஆக்கிரமிக்கும். Write it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The problem with having junk is it occupies the space. பயன்படுத்தாத ஒரு தேவையற்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இடத்தை ஆக்கிரமிக்கும். Amen. So now I'm not talking about the physical space. இயற்கையான ஒரு இடத்தை சொல்லவில்லை. Yes, it does happen in our homes. வீடுகளில் அது நடக்கிறது உண்மைதான். The things we buy. நாம் வாங்குகிறோம் சில பொருட்களை. But I'm talking about your mind. ஆனால் நான் உங்களுடைய மனதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். Can I have some eye contact? என் கண்களை பார்க்க முடியுமா? Are you listening? கவனித்துக் கொண்டிருக்கிறேன். Wave your hand. கரங்களை அசைத்து காட்டுங்க. Because I'm talking on mind. ஏனென்றால் நான் மனதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். The devil is going to attack some of you. பிசாசு சிலரை தாக்குவான். Keep your hand in your head. கரத்தை அப்படி தலைமையில வைத்து Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Now repeat after me. எனக்கு பிறகாக சொல்லுங்க. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே I liberate my mind. என்னுடைய சிந்தையை நான் விடுதலையாக்கிக் கொள்ளுகிறேன். From every demonic influence. எல்லா பிசாசின் செல்வாக்கினின்றும். Right now. இப்பொழுதே. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Hallelujah. Do like this. அப்படிலாம் செய்து கொள்ளுங்கள். Don't think I'm joking. நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறேன் என்று நினையாதீர்கள். I'm serious. நான் தீவிரமாய் பேசுகிறேன். Sometimes even when I read the Bible, சில நேரம் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது your mind will go like this. இப்படியாக சிந்தை ஓடும். I shake myself. இப்படியாக அசைத்துக் கொள்வேன். Look here. எங்கே பார். That's why horses have blinders. அதனால தான் குதிரைகளுக்கு கடிவாளம் இடுகிறார்கள். They should not look to the right or to the left, but straight on the track. வலது இடதுபுறம் நோக்காமல் பாதையை நோக்க வேண்டிய ஒரு தீவிரம். So now I tell you, the junk the enemy puts in your life, it occupies a lot of space in your mind. அப்படின்ற பயன்படுத்த முடியாத காரியங்கள் உங்களுடைய சிந்தையில் அதிகமான இடத்தை ஆக்கிரமிக்கும். You may call it even good things. அதை நல்ல காரியங்கள் என்று கூட நீங்கள் அழைக்கலாம். But those good things are not good enough. ஆனால் அந்த நல்ல காரியங்கள் மிக சிறந்தது அல்ல. You know why? ஏன் தெரியுமா? It occupies space in your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே இடத்தை ஆக்கிரமிக்கிறது. It occupies your time. அது உங்களுடைய நேரத்தை ஆக்கிரமிக்கிறது. It occupies your opportunities. உங்களுடைய வாய்ப்புகளை இது ஆக்கிரமிக்கிறது. So that you cannot focus on good other things. அதுல மற்ற காரியங்களில் நீங்கள் நோக்கமாய் இராதபடிக்கு அவைகள் தடையை வருகிறது. Paul says, பவுல் சொல்லுகிறார், everything is permissible, அனுமதிக்குரியதுதான், but not everything is beneficial. ஆனால் எல்லாம் பக்தி விருத்துக்கு ஏதுவானது அல்ல. So never ask the question, why can't I do that? அதனால் நான் ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேள்வி கேளாதிருங்கள். Don't ask the question, now why I should not have this? ஏன் நான் இதை வைத்துக் கொள்ள கூடாது என்று கேளாதிருங்கள். So ask yourself one question. ஒரு கேள்வியை மாத்திரம் கேளுங்கள். Does it take away my time? என் நேரத்தை இது எடுத்துக் கொண்டிருக்கிறதா? Does it occupy my mind? என் மனதை அது ஆக்கிரமித்திருக்கிறதா? Most of the times I am preoccupied with other thoughts than godly thoughts.
பக்திக்கு ஏதுவான எண்ணங்களை பார்க்கிலும் பக்தியற்ற காரியங்களில் நான் என்னையே ஈடுபடுத்திக் கொள்ளும்படி அது என்னை ஆக்கிரமிக்கிறது. Hello, are you with me? You have to lock up your mind. உங்களுடைய மனதை நீங்கள் சிறை பிடிக்க வேண்டும். You have to hold the key in your hand. அதற்குரிய திறவுகோல்கள் உங்க கையில தான் இருக்கணும். Are you listening? If you come to my house, என் வீட்டுக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் it's locked. அது பூட்டப்பட்டு இருக்கும். We lock it even even in the main gate downstairs. கீழ இருக்கிற அந்த மெயின் கேட்டை கூட பூட்டி வைத்திருப்போம். Now if you come, you have to give a knock. நீங்கள் வந்தீர்கள் என்றால் அதை தட்ட வேண்டும். You have to call out. நீங்கள் அழைக்க வேண்டும். Hello pastor, are you there? போதகரே இங்கே இருக்கிறீர்களா? Then I can come and open if I like. எனக்கு விருப்பம் இருந்தால் நான் வந்து கதவை திறப்பேன். You follow what I'm saying? நான் சொல்வதை பின்பற்றுகிறேன். What I'm trying to say? நான் எதை சொல்ல முயற்சிக்கிறேன்? I am in charge of my house. என் வீட்டுக்கு நான் அதிகாரத்தில் இருக்கிறேன். I will decide who's going to come through the gate or not. அந்த வாசலின் உள்ளே யார் வர வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கிறேன். My mind is not a wayside thing. என்னுடைய மனதானது ஏதோ வழிப்போக்கான இடம் அல்ல. My mind is not a dustbin. என்னுடைய மனதானது குப்பை தொட்டி அல்ல. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். So I have a door and the key and the lock to my mind. என்னுடைய மனதிற்குரிய வாசலையும் அதற்குரிய திறவுகோலையும் நான் வைத்திருக்கிறேன். So every thought that's trying to enter my mind, I have the right to hold it, screen it, scan it, judge it, test it, then only I will allow into my mind. என்னுடைய மனதின் வாசல் வழியாக நுழைகிற எந்த எண்ணத்தையும் நான் இப்படியாக திரையிட்டு நான் அதை பரிசீலித்து நான் அதை சரியாக பார்த்து நான் அதை மதிப்பிட்டு நான் அதை தகுதியிட்டு உள்ளே அனுப்பக்கூடிய அதிகாரம் என் கையில் இருக்கிறது. Are you with me? Yes? And now some of our minds, the devil can just walk in and walk out. சிலருடைய மனதானது இப்படியான பிசாசு வந்து வெளியே போகக்கூடிய வசதி இருக்கிறது. See, I have a little dog at home. என்னுடைய வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்கிறது. If I want her to be out, I will shut the door. அவள் வெளியே செல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்வேன் என்றால் கதவை சாத்தி விடுவேன். Maybe you have dogs at home. உங்கள் வீடுகளிலும் நாய்கள் இருக்கலாம். If you keep it open, நீங்கள் திறந்து வைப்பீர்கள் என்றால் they don't press the calling bell. அவங்களுக்கு காலிங் பெல் அடிக்கிறதெல்லாம் தெரியாது. And they don't say, excuse me, can I come in? இப்படியாக ரொம்ப நாகரிகமாக சொல்லிவிட்டு நான் உள்ளே வரலாமா என்றெல்லாம் கேட்க தெரியாது. The door is open, the next thing they do is run inside. கதவு திறந்தா வேகமா உள்ள ஓடி வரும். So if you want to keep them outside, அவைகளை வெளியே வைக்க வேண்டும் என்றால் shut the door. கதவை மூடுங்கள். What if I don't have a door? கதவு இல்லை என்றால் என்ன ஆகும்? Lot of people, their minds don't have a door. அநேக மக்களுடைய மனதிற்கு கதவுகள் இல்லை. It's like a wayside land. வழிப்போக்கான நிலத்தை போல் இருக்கிறது. Anybody can walk in and walk out. யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் வெளியே போகலாம். Anything can be dumped into your mind. எது வேண்டுமானாலும் இப்படியாக கொட்டப்படலாம். You can't scan, you can't screen the thoughts. நீங்கள் அதை பரிசீலிக்கவும் பரிசோதனை செய்யவும் முடிவதே இல்லை. Now many times you are the victim of your own thoughts. அநேக முறை உங்களுடைய எண்ணங்களினாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். Harming yourself, I'm saying. உங்களை நீங்களே பாதித்துக் கொள்வது. It's something like knowing it's a poison but still you like the taste. விஷம் என்று தெரியும் ஆனால் அதற்குரிய ருசியை பார்க்க விரும்புவது. Does it make sense? Does it make sense? அர்த்தம் வருகிறதா உங்களுக்கு? If you understand, just wave your hand. புரிந்து கொண்டீர்கள் என்றால் கரங்களை அசைத்து. It's poison. விஷம் என்று தெரியும். But you say, I don't mind, it's tasty. பரவாயில்லை ஆனால் ருசியா இருக்கின்ற எண்ணங்கள். I'll look at only one thing. Whether it's going to be poison or not, I don't care. As long as it is tasty, I will eat it. விஷமா விஷம் இல்லையா என்பது முக்கியம் இல்லை, ஆனால் ருசியா இருந்தா போதும். ஆனால் ருசிக்கணும்ன்ற எண்ணங்கள். To look, it's nice, I'm going to go for it. ருசிக்க நல்லா இருக்கு, அனுபவிக்க நல்லா இருக்கு, அதனால வேண்டும். Lot of people, they don't have a control over their mind. அநேக மக்களுடைய மனதின் மேலே கட்டுப்பாடு இல்லை. That's why I say wild mind. அதனால் தான் சொன்னேன் காட்டு மிராண்டித்தனமான மனது. Wild thinking. காட்டு மிராண்டித்தனமான எண்ணங்கள். It's something like a powerful vehicle without brakes. இப்படியாக ஒரு வல்லமையான வாகனத்திற்கு தடை இல்லாதது போன்ற அமைப்பு. It's going full speed but it cannot stop. அதிக வேகமாக செல்லக்கூடியதுதான், ஆனால் ஒரு நாளும் தடை செய்யப்பட முடியாதது. You follow what I'm saying? You have a Jaguar car, 1 crore rupees. But there's no brake. What's going to happen? ஜாகுவார் வாகனத்தை போன்று 1 கோடி பணம் வாங்கினாலும் பிரேக் இல்லை. Are you with me? Lot of minds are racing and raging without control. அநேக மனதுகள் இப்படியாக தீவிரப்படுகிறது,
கொந்தளிக்கிறது கட்டுப்பாடு இல்லாமல். It's just picking a momentum. ஏதோ வேகமாய் ஓடுகிற தன்மை. No, you want to stop but you can't stop. தடை செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் முடிவது இல்லை. Now I would like to tell you something. Are you writing down? எழுதி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Those who know how to விரும்புகிறேன். write, please bring a note and start writing. தயவு செய்து எழுதக்கூடிய ஒரு ஆயத்தத்தோடு வந்து எழுத ஆரம்பியுங்கள். I'm not telling a story here. இங்கே நான் கதை சொல்லவில்லை. I'm teaching you the word. உங்களுக்கு வார்த்தையை போதிக்கிறேன். So bring a paper. ஆதலால் நீங்கள் காகிதத்தை கொண்டு or a note. இல்லையென்றால் ஒரு புத்தகத்தை learn to write. அதை நீங்கள் எழுத ஆரம்பியுங்கள். What do we understand? Learn to write. ஏனென்றால் நாம் எழுத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Not only you learn, you can reproduce and teach somebody else. நீங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். Somebody say amen. You are not only listening for yourself, you are also listening for those to whom you will share the word. நீங்கள் கவனிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்கும் சொல்லக்கூடியதாய் கவனிக்கிறீர்கள். So you are hearing for a lot of people. அப்படின்ற அநேக ஜனங்களுக்காக நீங்கள் கவனிக்கிறீர்கள். Because you are going to be God's spokesperson. ஏனென்றால் தேவனுடைய மனுஷியாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். So what we are talking about? நாம் எதை பற்றி பேசுகிறோம்? Mind that is occupied. ஆக்கிரமிக்கப்பட்ட மனது. The space in your mind is occupied by the enemy. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த இடமானது எதிரியினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. Now look at me. என்னை பாருங்கள். Are you looking at me? என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? So listen carefully. கவனித்து கேளுங்கள். A lot of கேளுங்கள். times when you want to read the Bible, அநேக முறை நீங்கள் வார்த்தையை படிக்க விரும்புகிறீர்கள். nothing goes inside. எதுவும் உள்ளே செல்வது இல்லை. You're not able to focus. நீங்கள் அதை நோக்கி பார்க்க முடியவில்லை. You read but nothing stays. நீங்கள் வாசிக்கிறீர்கள் ஆனால் எதுவும் தங்குவதில்லை. You know what's the problem? என்ன பிரச்சனை தெரியுமா? There is no space in your mind. உங்களுடைய மனதில் இடம் இல்லை. Your mind has been preoccupied by a lot of things. உங்களுடைய மனதானது ஏற்கனவே அநேக காரியங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. A lot of junks everywhere in your mind. உங்களுடைய மனதிலே அநேக பயன்படுத்த வேண்டாத காரியங்கள் ஆக்கிரமித்து இருக்கிறது. The things you see unnecessarily. Yeah. The things you see unnecessarily. நீங்கள் தேவையற்ற விதமாய் பார்க்கிற காரியங்கள். The things you hear unnecessarily. தேவையற்ற காரியங்களை கேட்கிற விஷயங்கள். You don't scan or screen or test what you listen, what you see. நீங்கள் பார்த்தோ பிரித்தோ பரிசீலித்தோ பார்க்காத விஷயங்கள். It comes into your life. அது உங்களுக்குள் வந்து விடுகிறது. It comes in but doesn't go out. உங்களுக்குள் வருகிறது ஆனால் வெளியே போவதில்லை. Unless you chase it. நீங்கள் விரட்டாத பட்சத்தில். Right? Your dog at home, what do you do? வீட்ல நான் இருந்தா என்ன செய்வீர்கள்? When you want to want them to come, you say, "Hello baby, come." They come. நீங்கள் அவை உள்ளே வர வேண்டும் என்றால் இப்படி செல்லமாய் அழைத்தால் வரும். But you want them to go out, you don't say, "Hello baby, go out." அவைகள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் இப்படி செல்லமாக வெளியே அனுப்புவதில்லை. Because they don't obey. ஏனென்றால் அவைகள் கீழ்ப்படியாது. They don't listen. அவைகள் கவனிக்கவும் செய்யாது. Get out. வெளியே போ. Still they're standing. அப்படி என்றாலும் நிற்கும். Out. போ. Then they run. பிறகு ஓடும். So you have to chase your thought life. அப்படித்தான் உங்களுடைய எண்ணத்தின் காரியங்களை விரட்ட வேண்டும். So I want you to ask one question. ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Right? Are you ready? தயாராக இருக்கிறீர்களா? Are you the prisoner of your own thought life? உங்களுடைய எண்ணத்தின் வாழ்க்கைக்கு நீங்களே சிறைபிடிக்கப்பட்ட ஆட்களாய் இருக்கிறீர்களா? Like somebody being in prison, behind the bars. இப்படி கம்பிகளுக்கு பின்பாக சிறையிருப்பில் இருப்பதை போன்றது. Mind that is captured by the enemy. எதிரியினால் சிறைபிடிக்கப்பட்ட மனது. I'm talking to every one of you. ஒவ்வொருவரிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். It's okay to be here and to listen to the word of God, say about 4.5 hours. 1.5 மணி நேரம் இங்கே இருந்து தேவ வார்த்தை கேட்பது நல்லதுதான். But when you go out, ஆனா வெளியே செல்லும்போது, right in your home, உங்களுடைய வீட்டிலே, not through the day, முழு நாளிலும், what occupies your mind? உங்களுடைய மனதை எது ஆக்கிரமிக்கிறது? Do you have control over your mind? உங்களுடைய மனதின் மேல் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா? Lot of things we don't use, but we still like. அநேக காரியங்களை நாம் பயன்படுத்துவதில்லை, ஆனாலும் அவைகள் மேல் விருப்பமாய் இருக்கிறோம். Am I right? Yes or no? Why do you keep those things in your home? உங்க வீட்ல அந்த காரியங்களை எங்கே வைக்கிறீர்கள்? Let it be there. இருக்கட்டும். 15 years it has been there. 15 வருடங்கள் இருந்து I கொண்டிருக்கிறது. don't need it. எனக்கு தேவை இல்லை. But still I like it. ஆனாலும் எனக்கு பிடிக்கும். There's some kind of emotional attachment. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட இணைப்பு. Someday you wait for some old people to die so that you can throw away everything.
சில நேரம் சில வயதானவர்கள் மரிக்கிற வரைக்கும் காத்திருப்போம், ஏனென்றால் அப்பதான் அந்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிய முடியும். My mom passed away last year. கடந்த வருடம் என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். My mom kept a lot of things. என்னுடைய தாயார் நிறைய காரியங்களை வைத்திருந்தாங்க. Because and everything she really paid with the money and bought. ஏன்னா அவங்க சொந்த பணத்துல வாங்கின விஷயங்கள். Over a period of time we never used it. ஆனால் காலங்கள் கடந்த போது கூட அவைகளை பயன்படுத்தவில்லை. So every time now I go home I say, Mom, you don't need it, just throw it away. நான் பலமுறை செல்லும் பொழுதும் சொல்லுவேன், நீங்க பயன்படுத்தாத விஷயங்களை அம்மா நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். My mom would say, leave money, don't say, let it be. சொல்லாத மகனே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. Because there's some emotional attachment. ஏனென்றால் இந்த உணர்வுல வர ஒரு பிணைப்பு. So after my mom died, என் தாய் மரித்த பிறகு I know I went again. நான் மறுபடியும் சென்றேன். The entire room is transformed. முழு அந்த இடமே மறுரூபமாகி இருந்தது. You follow what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Unless until we die to ourselves, we can never discard those things that are sitting in your life, occupying your mind for a long time. அநேக காலங்களாக உட்கார்ந்து கொண்டு ஆக்கிரமித்த விஷயங்கள் நமக்கு எப்படி நம்மை விட்டு செல்லும் என்றால் நம் சுயத்துக்கு மறிக்கும் பொழுதுதான் செல்லும். You follow what I'm saying? Some people are busy thinking always. எப்பவுமே சில பேர் தீவிரமா சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். They are not busy doing certain things. செய்ய மாட்டார்கள், தீவிரமாய் சிந்திப்பார்கள். If you put a chair, they will sit and ஒரு சேர்ல உட்கார வச்சா அப்படியே போய் கொண்டு இருக்கும். 5-6 hours they will be in deep meditation. 5-6 மணி நேரம் ஆனாலும் ஆழ்நிலை தியானம். They are in their own fantasy world. அவர்களுக்குரிய ஒரு உலகம் உண்டு, மாயையின் உலகம். They take their own mental trips. அவளுடைய சிந்தனைக்குள்ளான ஒரு சுற்றுப்பயணம் உண்டு. Daydreaming. பகல் கனவு. Now why I am saying all these things? ஏன் இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன்? Mind that is occupied by the enemy. எதிரியினால் ஆக்கிரமிக்கப்பட்ட மனது. Mind where there is no space. இடமற்ற மனது Cannot focus on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல் நோக்கமாய் இராது. That's the reason when you want to read the Bible, you cannot read it. அதனால்தான் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்றாலும் முடிவது இல்லை. See, I have a glass here. கிட்ட இப்ப ஒரு கப் இருக்கு. It's full of water. தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு கிண்ணம். You cannot pour anything more than this. இதற்கு மேலாக நீங்கள் எதையும் ஊற்ற முடியாது. It's fully occupied. முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிறது. You follow what I'm saying? So if I want to get something inside, ஏதாகிலும் நான் உள்ளே நிரப்ப வேண்டும் என்றால் I have to first throw what is inside first. முதலில் இருப்பதை நான் எறிய வேண்டும். I have to vacate this thing. இதை நான் காலியாக்க வேண்டும். Are you with me? In your mind you need to vacate a lot of junk today in Jesus name. இயேசுவின் நாமத்தில் இன்று நீங்கள் உங்கள் மனதில் இருந்த अनेक காரியங்களை நீங்கள் வெளியேற்ற வேண்டும். Maybe from childhood. சின்ன பிள்ளை பருவத்தில் இருந்து இருக்கலாம். Oh, what your dad and mom said. உங்க அப்பா அம்மா சொன்ன விஷயங்களா இருக்கலாம். All kinds of negative things. எல்லா எதிர்மறையான காரியங்கள். Lustful thoughts. இச்சைக்குரிய எண்ணங்கள். Bitterness. கசப்பு. Laziness. சோம்பேறித்தனம். Gossip. புறங்கூறுதல். A lot of things we don't spell it out, but it stays within our mind for a long time. வாய்களை திறந்து சொல்ல மாட்டோம், ஆனால் பல நாட்களாக வருடங்களாக அந்த மனதில் உட்கார்ந்து இருக்கிறது. But more the years, deeper the root. எவ்வளவுக்கு எவ்வளவு தங்குகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேர்விடும். Listen carefully. கவனித்து கேளுங்கள். Are you watching me? என்னை பார்த்து கொண்டு Are you listening? கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? No, some of thought patterns in our mind, they are 20-year-old or even 30-year-old. சில மனதில் இருக்கிற எண்ணத்தின் ரூபங்கள் 10 வருடங்களாய் கூட இருக்கலாம், 20 வருடங்களாய் கூட இருக்கலாம். I have seen 70-year-old people, 75-year-old people, 80-year-old people obsessed with sin. 70, 75, 80 வயது நிரம்பின முதியோர்கள் கூட பாவத்தினால் பீடிக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். They come and open up saying, I'm struggling. அவர்கள் வாய்களை திறந்து சொல்லி இருக்கிறார்கள், நான் போராடுகிறேன். You know why? ஏன் தெரியுமா? It stayed for a long time. அநேக நாட்களாய் தங்கி இருந்த விஷயங்கள். A lot of people go into the grave without discarding them. அநேக மக்கள் இவைகளை புறக்கணிக்காமலேயே கல்லறைக்குள் சென்று விடுகிறார்கள். Listen my dear friend. என்னை கவனித்து கேளுங்கள். Are you listening? கவனிக்கிறீர்களா? It has become part of your life. அது உங்களுடைய வாழ்க்கையின் பங்காய் மாறி இருக்கிறது. Yes, you pray. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். Yes, you love God. ஆண்டவரை நேசிக்கிறீர்கள். Yes, you read Bible. வேதத்தை வாசிக்கிறீர்கள். Yes, you give offering. காணிக்கை கொடுக்கிறீர்கள். But that thing, ஆனால் அந்த ஒரு விஷயம் is still staying legally in your mind. சட்ட ரீதியாக உங்கள் மனதில் இன்னும் தங்கி இருக்கிறது. Your life can never go forward as long as that junk is sitting there. அந்த தேவையற்ற காரியம் உங்கள் மனதை விட்டு போகாத பட்சத்தில்
நீங்கள் முன்னேற முடியாது. So I told, and after my mom passed away, நான் சொன்னேன் என் தாய் மரித்து போனார்கள். and one day my brother came and said, okay, you take this one, you take this one, you take this one. No, he gave away everything within 1 hour. என்னுடைய மூத்த சகோதரர் ஒரு நாள் வந்து நீ இதை எடுத்துக்கொள், நீ இதை எடுத்துக்கொள், நீ இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி எல்லாவற்றையும் காலி செய்து விட்டார். You know why? We don't need it. ஏனென்றால் தேவையில்லை. You follow what I'm saying? Yes or no? Not even we like it. இப்ப அது பிடிக்கவும் இல்லை. All things. பழைய காரியம். We are not using it. நாம் பயன்படுத்துவதில்லை. Let somebody use. யாராலும் பயன்படுத்தட்டுமே. So it's gone. போய் விட்டது. When you like something, you cannot disconnect. நீங்க விரும்புகிற விஷயத்தை துண்டிக்க முடியாது. I want to tell you, I want to repeat myself what I told you 2 weeks back. 2 வாரம் முன்பு நான் சொன்ன காரியத்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். The devil will never ever tempt you with what you don't like. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை வைத்து பிசாசு உங்களை சோதிக்கவே மாட்டான். Am I talking to you? உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? Hello. It doesn't work. அது கிரியை செய்யாது. You have to understand the basics of the mechanism of temptation. சோதனைக்குரிய அடிப்படையான இயக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். The very temptation and brought by the devil, it works in your life only because of the fact you like it. அவன் கொண்டு வந்த அந்த சோதனையின் அமைப்பானது உங்களிடத்தில் செயல்படுவதற்கு காரணம் அது உங்களுக்கு பிடிக்கும். So the common ground between you and Satan, what is that? சாத்தானுக்கும் உங்களுக்கும் இடையிலான பொதுவான நிலம் எது? You know it? உங்களுக்கு தெரியுமல்லவா? Don't look like holy angels. பரிசுத்த தூதர்களை போல் What is that? என்னது? Evil desire. இச்சைகள். That's a common ground. அதுதான் பொதுவான நிலம். That's a connect point between you and the devil. பிசாசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்புக்குரிய மையம் அதுதான். That is the meeting spot between me and Satan. அதுதான் எனக்கும் சாத்தானுக்கும் இடையிலான சந்திக்கக்கூடிய இடம். I don't meet the devil in the church. நான் சபையிலே சாத்தானை சந்திப்பது இல்லை. Nor in the Bible study. வேத பாட வகுப்பிலும் நான் பிசாசை சந்திப்பது இல்லை. When I go back home, ஆனா வீட்டுக்கு செல்லும் பொழுது like a little puppy, it is still lying down at the door of your house. உடைய வீட்டு வாசப்படியிலே ஒரு குட்டி நாயை போல அது படுத்து கொண்டிருக்கிறது. Your sin will be crouching at your doorstep. உடைய வாசற்படியிலே உங்கள் பாவமானது படுத்து கொண்டிருக்கிறது. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? Why it comes to the house? ஏன் வீட்டுக்குள் வருகிறது? Am I talking to you? உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனா? Because that is your habitation. ஏனென்றால் அது நீங்கள் வாசம் பண்ணும் ஸ்தானம். Your home is a place where sinners mostly executed, because that's where you have the habitation. நீங்கள் இருக்கிற தங்கி இருக்கிற அந்த ஸ்தானத்தில் தான் பிசாசு இந்த பாவத்தை பயன்படுத்துகிறான். ஏனென்றால் அது நீங்கள் இருக்கிற இடம். That's why God said, அதனால தான் தேவன் சொன்னார், I want to live among you. நான் உங்களிடத்தில் வாசம் I பண்ண, want to walk among you. உங்கள் மத்தியில் உலாவி, I'll be your God. உங்கள் தேவனாய் இருப்பேன். You shall be my people. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். Amen. So now, இப்பொழுது the problem is not temptation. பிரச்சனை சோதனை அல்ல. Open your mouth and say, the problem is not temptation. வாய்களை திறந்து சொல்லுங்கள், பிரச்சனை சோதனை அல்ல. Some people say, oh, the devil is tempting me always, pastor. சிலர் சொல்லுவார்கள், எப்பொழுதுமே பிசாசு என்னை சோதிக்கிறான் போதகரே. Whom he is not tempting. யார் சோதிக்கப்படவில்லை? Even Jesus himself was tempted, இயேசுவே சோதிக்கப்பட்டார். but still was without sin. ஆனாலும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். Now, இப்பொழுது not everyone is being tempted commits sin. சோதிக்கப்படுகிற எல்லாரும் பாவம் செய்வது இல்லை. Everyone is tempted, எல்லாரும் சோதிக்கப்படுகிறார்கள். but some yield, சிலர் இழுக்கப்படுகிறார்கள், but some can resist சிலர் எதிர்க்கிறார்கள், and say no. இல்லை என்று சொல்லி. So now, இப்பொழுது the power and the source of your problem is not temptation. சோதனையில் வல்லமையோ மூலமோ இல்லை. Are you understanding? It's not even with the devil, பிசாசும் இல்லை, because he's already defeated. ஏனென்றால் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். I'm trying to drive a point to you. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொண்டு வருகிறேன். Wave your hand. கரங்களை அசைத்து See, if காட்டுங்கள். you don't have the right kind of diagnosis about your life, you can never solve the problem. உங்கள் வாழ்க்கை குறித்ததான சரியான பரிசீலனை இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையை தீர்வு செய்ய முடியாது. Now, when you want to go for a major surgery, and then we spend a lot of money in doing a lot of tests. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு செல்லுவதற்கு முன்பாக அநேக பணத்தை செலவழித்து சரியான பரிசோதனையை செய்வார்கள். The doctor tells you, go and do this, do that. You keep spending a lot of money on tests. மருத்துவர் இதை செய் அதை செய் என்று சொல்லி அதிக பணத்தை செலவழித்து பரிசோதனைகள் செய்வார்கள். Why? ஏன்?
Because something goes wrong with the diagnosis. ஏனென்றால் அந்த கண்டுபிடிப்பிலே ஏதாகிலும் தவறு நடக்கும் The என்றால் entire surgery is going to be waste. முழு அறுவை சிகிச்சையும் வீணாய் போகும். So the key for healing is the diagnosis. அப்படி என்றால் சுகத்திற்குரிய திறவுகோலே அந்த பரிசோதனையின் கண்டுபிடிப்பில் A தான் doctor இருக்கு. cannot just cut open the body and tell what to do. ஒரு மருத்துவர் இப்படியாக சரீரத்தை கூறு போட்டுவிட்டு என்ன செய்வது என்று இப்படி குழம்ப முடியாது. Then you cannot sit and think. அதற்கு பிறகு உட்கார்ந்து சிந்திக்க கூடாது. You follow what I'm saying? சொல்வதை So பின்பற்று. you must know your problem. உங்கள் பிரச்சனை என்னென்று உங்களுக்கு தெரிய A lot வேண்டும். of us, we do not know our problem. அநேகருக்கு நம்ம பிரச்சனை தெரிவது இல்லை. We always blame God தேவனையே குற்றப்படுத்துவார்கள். and easy to blame the devil. பிசாசை குற்றப்படுத்துவதும் We எளிது. blame everybody. எல்லாரையும் குற்றப்படுத்துவோம். And we don't say anything about us. நம்மை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டோம். So what's wrong? Where is wrong? எது தவறு, எங்கே தவறு? The problem is with the evil desire you have conceived. நீங்கள் கர்ப்பம் தரித்த சுய இச்சையில் தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. Are you listening? Right? It's not something, holding something in your hand. ஏதோ கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற விஷயம் அல்ல. Then you can throw it away. அதை நீங்கள் தூக்கி எறியலாமே. But that thing has gone inside your being like your God conceived. ஒரு கர்ப்பம் தரித்ததை போல உங்களுக்குள்ளாக சென்று விட்ட காரியம் அது. It has become one with you. அது உங்களோடு ஒன்றி It இருக்கிறது. is connected legally inside. சட்ட ரீதியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. Now, a woman cannot just get conceived and say, I don't own this baby. ஒரு பெண் ஸ்ரீயானவள் இப்படியாக கர்ப்பம் தரித்து எனக்கு பிள்ளை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. It is your baby. அது உன்னுடைய பிள்ளை. It is in your stomach. அது உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கு. You got conceived. நீ கர்ப்பம் தரித்தாய். You have to take the ownership. நீ அதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். My evil desire. என் சுய இச்சை. Unless until I uproot it. நான் அதை வேர் பிடுங்காத பட்சத்தில், Unless until I hate what I like. நான் விரும்புகிறதை நான் வெறுக்காத பட்சத்தில். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? I need to hate things that I like now. நான் விரும்பின காரியங்களை நான் வெறுத்தாக வேண்டும் இப்பொழுது. Because the Bible says sinful mind is hostile to God. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. Sinful mind. மாம்ச சிந்தை. So what do you have? அதுல உங்களுக்கு இருப்பது Not just mind. சிந்தை மாத்திரமல்ல. Sinful mind. மாம்ச சிந்தை. Or else righteous mind. இல்லை என்றால் நீதியின் சிந்தை. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? One of the worst attacks of the devil. மிக மோசமான பிசாசின் ஒரு தாக்குதல். Can I tell you? நான் சொல்லட்டுமா? You like to separate your thought from your deeds. உங்களுடைய செயல்களிலிருந்து உங்களுடைய எண்ணங்களை பிரிப்பான். See, when you do something, everybody can see. நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ஒன்றை செய்தால் எல்லாரும் பார்க்கலாம் அல்லவா? When you do something, you do it on the outside. நீங்கள் ஒன்றை செய்யும்போது வெளியரங்கமாக You செய்கிறீர்கள். have to use your body. உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்த But வேண்டும். then, ஆனாலும் what happens in your mind, உங்களுடைய மனதில் நடப்பது nobody knows except God. கர்த்தரை தவிர யாருக்கும் தெரியாது. It is something happening on the inside. அது உள்ளே நடக்கிற விஷயம். You cannot see any kind of symptoms on the outside. வெளியில எந்த ஒரு அடையாளங்களையும் பார்க்க முடியாது. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? Yes or no? It happens silently on the inside. அது மௌனமாக உள்ளே நடக்கும். Your dad, mom, they do not see anything. அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. Your husband, wife, they cannot know. கணவன் மனைவிக்கும் ஒன்றும் தெரியாது. Your parents cannot know. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. Because it's on the inside. ஏனென்றால் உள்ளே இருக்கிறது. Until the manifestation. அது வெளியரங்கமாக்கப்படும் வரை Nobody will ever know about it. ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? But those things are living and active on the inside. ஆனால் இந்த காரியங்கள் உள்ளே ஜீவித்து கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. Are you with me? What happens when a baby starts living in the womb of the mother? What happens when a baby starts living in the womb of the mother? ஒரு கர்ப்பம் தரிக்கப்பட்ட சிசு அந்த கர்ப்பத்தில் வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? It shares. அது அசையும். What a mom eats, it demands. அது பகிர்ந்து கொள்ளும். It kicks from the belly. அது உள்ளே இருந்தே பகிர்ந்து So கொள்ளும். mommy eats. அம்மா சாப்பிடுவார்கள். Oh, you eat an egg. Eat egg, eat non-veg, eat fish, whatever it is. பாருங்க எந்த அசைவத்தை எந்த மீனை எதை சாப்பிட்டாலும். So that's why now we feed the pregnant women.
அதனால தான் கர்ப்பிணிகளை நாம் நன்றாக போஷிக்க. Because the baby demands. ஏனென்றால் பிள்ளை அதை கேட்டு On the inside. உள்ளே இருந்து Give me. கொடு கொடு கொடு. Some babies are now 2 kg. சில பிள்ளைங்க 2 kg. Some babies are 2.5. சிலருக்கு 2.5 kg. Some babies are 3 kg. சிலருக்கு 3 கிலோ. Some babies are 4.5 kg. 4.5 கிலோ வரைக்கும் வளருகிறது. Why? ஏன்? Good feeding on the inside. நல்லா வளர்த்திருக்காங்க. It's living and active. அது உள்ளே ஜீவித்து அசைகிறது. People cannot see. மக்களுக்கு தெரியாது. But you know it. ஆனா உங்களுக்கு தெரியும். It's living. அது உயிரோடு இருக்கு. Paul says. பவுல் சொல்றார். Why in the world I'm not able to do what I want to do, but I keep on doing the evil that I hate to do. நான் விரும்புகிற காரியத்தை இந்த உலகத்தில் நான் செய்ய முடியாமல் நான் வெறுக்கிறதை செய்து கொண்டிருக்கிறேன். But he says. ஆனா சொல்றார். It's no longer me if I do like that. நான் அப்படி செய்வேன் என்றால் நான் அல்ல. And he said, listen. கவனிங்கள். There is a sin living in me. என்னில் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. Where is the sin living? எங்கே பாவம் வாசம் பண்ணுகிறது? In the cinema theater. சினிமா தியேட்டர்ல இல்ல. Inside the TV set. டிவி செட்டுக்குள்ள இல்ல. The sin is living in you. அந்த பாவம் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. I pray that the Spirit of God will help you to scan your soul, spirit and body and help you to find out what is living on the inside of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அப்படியாக பார்க்கக்கூடிய பரிசீலிக்கக்கூடிய கிருபையை தந்து உங்களுக்குள் ஜீவிக்கிற பாவம் எது என்பதை காட்டுவாரா. When the mommy eats something, அம்மா சாப்பிடும் பொழுது the baby on the inside give me. உள்ளே இருக்கிற அந்த குழந்தையானது கொடு 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 என்று கேட்கிறது. That's how the devil works using your sin. உங்கள் பாவத்தை அப்படித்தான் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறார். So when you sit to read the Bible, நீங்கள் வேதத்துக்காக உட்கார்ந்து படிக்கும் பொழுது, the sin on the inside says, no, do something else. உள்ளே இருக்கிற அந்த பாவமானது சொல்கிறது வேற எதையாகிலும் செய். Supply my demand. என்னுடைய தேவையை சந்தி. Give me what I like. நான் விரும்புகிறதை கொடு. It demands your time. அது உங்களுடைய நேரத்தை போராடி பெற்றுக்கொள்ளும். It is intertwined with your emotions. அது உங்களுடைய உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிறது. Give me. கொடு. Give me. கொடு. Are you enjoying the Bible study? வேதவாட மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். Have you seen drug addicts? போதைக்கு அடிமையானவர்கள் இல்லை என்றால் பார்த்திருக்கிறீர்களா? எஸ், போதைக்கு அடிமையானவர்கள். Have you seen? Full of spirit they are. ஆவியில் நிரப்பப்பட்டு இருப்பார்கள். Have you seen drunkards? குடிகாரர்களை பார்த்திருக்கிறீர்களா? When they are drunk they are transformed. குடித்தாலே மறுரூபப்படுவார்கள். Now what you keep on doing now over and over again, it's going to be addiction. நீங்கள் எதை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய அடிமைத்தனமாக மாறும். So psychologists say now any kind of thing you do for about 8 weeks, 6 to 8 weeks, it will form addiction in your life. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஒரு 6 வார காலம் செய்வீர்கள் என்றால் அது உங்கள் பழக்கமாக மாறும். Addiction doesn't come overnight. அடிமைத்தனம் ஒரு ராத்திரியில் வருவதல்ல. You liked it. நீங்கள் அதை விரும்பினீர்கள். You did once. ஒரு முறை செய்தீர்கள். Twice. 2 முறை. 5 times. 5 முறை. 10 times. 10 முறை. 20 times. 20 முறை. 50 times. 50 முறை. Then you lost the count. பிறகு நம்பரே போச்சு. It's an addiction. அது அடிமைத்தனம். Anyone who sins is a slave to sin. பாவத்தை செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். Now, can I tell you something? நான் ஒன்றை சொல்லட்டுமா? Only one? Can I tell you something? So you might have seen drug addicts and alcohol addicts. போதை மருந்துக்கு அடிமையானவர்களையும் குடிகாரர்களையும் பார்க்கும் பொழுது No, sometimes many of us we are addicted as well. சில நம்மிலும் இப்படியாக அடிமையாய் இருக்கிறோம். Maybe not for alcohol. ஒருவேளை குடிக்கு இல்லாமல் இருக்கலாம். Not for drugs. போதைக்கு இல்லாமல் இருக்கலாம். We are addicted to our thought life. நம்முடைய எண்ணத்தின் வாழ்க்கைக்கு அடிமையாய் இருக்கிறோம். Addicted in your thought life. உங்களுடைய எண்ணத்தின் வாழ்க்கையில் அடிமையாய் இருப்பது. Some of the demonic sinful thought patterns in your mind, they are intoxicating and it has a demonic root. சில பிசாசுக்குரிய பாவத்திற்குரிய எண்ணத்தின் காரியங்கள் உங்களுக்குள் வேர் கொண்டு உங்களை அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறது. Don't think your mind is a very ordinary place. நீங்கள் உங்களுடைய மனதை ஏதோ ஒரு சாதாரணமான இடமாக நினையாதிருங்கள். Whether you build your house or not, build up your mind. உங்களுடைய வீட்டை கட்டுகிறீர்களோ இல்லையோ உங்களுடைய மனதை கட்டுங்க. Whether you build up your career or not, build up your mind. எதிர்காலத்தை கட்டுகிறீர்களோ இல்லையோ உங்களுடைய மனதை கட்டுங்கள். Whether you build up your future or not, build up your mind. எதிர்காலத்தை கட்டுகிறீர்களோ
கட்டுகிறீர்களோ இல்லையோ உங்களுடைய மனதை கட்டுங்கள். It's a hard work. அது மிக கடினமான ஒரு உழைப்பு. It's a conscious work. அது உணர்ந்தே செய்யக்கூடிய ஒரு வேலை. You can't just go around playing with your mind. உங்களுடைய மனதோடு விளையாடி கொண்டே இருக்க முடியாது. Take it easy everything. எல்லாவற்றையும் அப்படியே எளிதாக எடுத்துக்கொள்வது. No gates, no lock. ஒரு கதவும் இல்ல, திறவுகோலும் இல்ல. Anything you can think at any time. எதை வேண்டுமானாலும் எப்ப வேணாலும் சிந்திக்கலாம். That's why David says, அதனால தான் தாவீது சொல்லுகிறார், I have hidden your word in my heart. உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். So that I will not commit sin against you. ஆதலால் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என்று தொடர்ந்து பேசினார். Word brings resistance on the inside. வார்த்தையானது உள்ளான நிலைமையில் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருகிறது. Are you with me? Do you like the teaching tonight? I'm teaching like a scientist. Like a scientist. அறிவியல் விஞ்ஞானியை போல நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். Analyzing. எல்லாவற்றையும் பரிசீலித்து. The word has a depth. வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஆழங்கள் உண்டு. Superficial knowledge will not help you. மேற்புறமான அறிவு உதவாது. Whenever you read the Bible, I would like to tell you there's something always more than what your eye meets. எப்பொழுதும் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உங்களுடைய கண்களை தாண்டியத ஆழங்கள் உண்டு. David says, தாவீது சொல்லுகிறார், open my eyes that I may see the treasures in your word. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தார். Say hallelujah. Some people see the word, சிலர் வார்த்தையை பார்க்கிறார்கள், but some see the treasures in the word. ஆனால் சிலர் வார்த்தையில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கிறார்கள். Not everybody see the treasures in the word. எல்லாரும் பொக்கிஷங்களை வார்த்தையில் பார்ப்பது இல்லை. Are you listening? கவனிக்கிறீர்களா? So what do you see? நீங்கள் பார்ப்பது என்ன? If you don't see the treasures, it's going to be boring. பொக்கிஷங்களை நீங்கள் பார்க்காவிட்டால் அது போர் அடிக்கும். You read the Bible 2 verses and then you forget it. இரண்டு வார்த்தைகளை படித்திருப்பீர்கள், மறந்திருப்பீர்கள். I want to tell you, it's a very dangerous thing. When you read Bible, you cannot remember. There's no use of reading the Bible. நீங்கள் வேதத்தை வாசித்தும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் பயங்கரமானது. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. The Bible says, the man who looks at the word and then forgets the word, he's like somebody who looks at himself in a mirror. When he goes away, immediately forgets about himself. வேதத்திலே சொல்லப்பட்டதான காரியம், ஒரு மனுஷன் அந்த வேத பிரமாணத்தை உற்று பார்த்தும் அதில் நினைவில் வைக்க முடியாமல் மறந்து போகிறான் என்றால் கண்ணாடியிலே தன்னுடைய சாயலை பார்த்துவிட்டு சென்ற உடனேயே மறந்து போகிற அனுபவத்திற்கு ஒப்பானது. Can I tell you something? உன்னுடைய சொல்லட்டுமா? Are you ready? தயாரா இருக்கிறீர்களா? Look at me. என்னை பாருங்கள். Damaged minds will have a lot of difficulty in retaining the word. சிதைக்கப்பட்ட மனதானது வார்த்தையை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிரமப்படும். Damaged minds. சிதைக்கப்பட்ட மனது. It's a lot of hard work. அதிகமான கடினமான உழைப்பு. Paul says in Acts 20:32. பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 20:32. I want to commit you to the word of his grace, which can build you up and give an inheritance for you among the saints. அப்போஸ்தலர் 20:32 பவுல் சொன்னதான வார்த்தையை வாசிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களை சுதந்திரத்தை கொடுக்க வல்லதுமாயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். Amen. He says, I want to commit you to the word of his grace. அவர் சொல்லுகிறார், கிருபையுள்ள வசனத்திற்கு நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். Which can build you up. உங்களை கட்ட வல்லதான வசனம். Are you listening? We are doing it unto the Lord. தேவனுக்காக செய்கிற காரியம். When I ask you to do that, I'm looking for agreement. அதை நான் செய்ய சொல்லும் பொழுது ஒரு மனதிற்காக நான் சொல்ல. Don't think I'm forcing you. உங்களை நான் பலவந்தப்படுத்தல. I'm looking for an agreement. ஒரு மனதிற்காக செய்ய சொல்லுகிறேன். If you don't agree with what I teach, நான் போதிக்கிறதில் நீங்கள் ஒருமனப்படவில்லை என்றால் you lose your miracle. உங்களுடைய அற்புதத்தை தவற விடுவீர்கள். When two of you agree about anything in my name, என் நாமத்தினாலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் my Father will do it. என் பிதா அதை உங்களுக்கு கொடுப்பார். That's why we say amen. அதனால தான் ஆமென் என்று சொல்லுகிறோம். That's why I say lift your hands. அதனால தான் கரங்களை உயர்த்து என்று சொல்லுகிறேன். That's why we say clap your hands. அதனால கரங்களை தட்டுங்கள் என்று சொல்லுகிறேன். Allow the Holy Spirit to use the organs of your body. உங்களுடைய அவயவங்களை பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி கொடுங்கள். Never sit in the church like a frozen person. இப்படி உறைந்த மனிதனை போல உட்கார கூடாது சபையில். Just lose yourself. கொஞ்சம் இயல்புக்கு வாருங்கள். I want to use my mind. என்னுடைய மனதை பயன்படுத்த. I want to use my hands. என்னுடைய கரங்களை பயன்படுத்த. I want to use my strength. என்னுடைய பலத்தை பயன்படுத்த. I want to shout hallelujah. Hallelujah என்ற சத்தமிட. I want to shake my body. என்னுடைய சரீரத்தை அசைக்க விரும்புகிறேன்.
one of the strangest things in the church. சபையில இருக்கிற ஒரு விசித்திரமான காரியம். When they worship, they'll dance. ஆராதிக்கும் போது டான்ஸ் போடுவாங்க. When they listen to the word, they sleep. வசனத்தை கேட்கும்போது தூங்கி விடுவார். They're very tired of dancing. ஏன்னா நடனமாடியே சோர்ந்து விட்டார். Worship continues. ஆராதனை தொடர்கிறது. Worship never stops when you finish singing. பாட்ட முடித்த உடனே ஆராதனை முடிவது இல்லைங்க. We take worship to another dimension the moment we begin to meditate upon the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாக தியானம் செய்கிற வேளையில அந்த ஆராதனை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு செல்கிறோம். So now how do you continue to worship? எப்படி தொடர்ந்து ஆராதிக்க முடியும்? While you are listening to the word. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது Not only the preacher shouts. ஏதோ பிரசங்கியார்கள் கத்துவது இல்லை. But the enemy binds your mouth. ஆனால் எதிரி உங்க வாயை கட்டுகிறான். The most important thing in your life is your mouth. உங்க வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் உங்க வாய். When your mouth is bound, உங்க வாயை கட்டியாச்சுனா you cannot receive anything. உங்களால ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Because the Bible says, ஏன்னா வேதம் சொல்லுது, believing is not enough. விசுவாசிப்பது மாத்திரம் போதாது. But you have to confess with your mouth so that you can be saved. நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்தாலே ரட்சிக்கப்படுகிறீர்கள். So a lot of people, the devil stops them from confessing the word. அத अनेक ஜனங்களை பிசாசானவன் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண கூடாதபடி தடை செய்கிறான். Everybody shouts hallelujah. எல்லாரும் ஹalleluyaன்னு சொல்லும்போது they'll be like this. இப்படி இருப்பாங்க. The sound is more. சத்தம் இன்னும் அதிகமானா they turn and look at that person. பயந்து போய் இப்படி எல்லாம் பாப்பாங்க. What happened? என்ன ஆயிற்று? Your word is like a fire shut up in my bones. உம்முடைய வார்த்தையானது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போன்றது. True worship comes when you listen to the word. உண்மையான ஆராதனையே வார்த்தையை கவனிப்பதினால் வருகிறது. The one thing that's going to be celebrated in your life, I want to tell you, it is the word that should be celebrated in our lives. உடைய வாழ்க்கையிலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமென்றால் வார்த்தை கொண்டாடப்பட வேண்டும். If you just want to whistle, go ahead. நீங்க விசில் அடிக்கலனாலும் பண்ணுங்க. You want to shout hallelujah, go ahead. ஹalleluyaன்னு சப்தமிட வேண்டுமா செய்யுங்க. You want to dance and worship the Lord, go ahead. நடனமாடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமா செய்யுங்க. Because the word brings life. ஏனென்றால் வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது. Some people know we are bound by tradition. அநேகர் இப்படியாக கலாச்சாரங்களால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். That's not the Bible. அது வேதமே அல்ல. Jesus opposed a lot of traditions to the church. சபையிலே அநேக சட்டங்காச்சாரங்களை இயேசு எதிர்த்தார். Read the Bible, Revelation, how the heaven is going to be. வெளிப்பாட்டை வாசித்து பாருங்க வேதத்துல எப்படி பரலோகம் இருக்க போகுது. If you think your pastor is making a lot of noise, உங்க போதகர் ரொம்ப சப்தம் போடுறாருன்னு நினைச்சீங்கன்னா, no, I'm a noisy guy. நான் ஒரு சப்தமிடுற நபர் தான். Because I'm getting ready for heaven. ஏனென்றால் பரலோகத்திற்கு நான் ஆயத்தமாக. And I'm going to keep on shouting. நான் தொடர்ந்து சப்தமிடுவேன். But when you go to heaven, ஆனால் நீங்கள் பரலோகம் செல்லும்போது, read the book of Revelation. வெளிப்பாட்டை வாசியுங்கள். If you have sense in your mind, உங்களுடைய மனதில உணர்வு இருக்கும் you will see that worship is like a thunder in heaven. ஆராதனையே பரலோகத்திலே இடி முழக்கத்திற்கு ஒப்பா இருக்கிறது. Nobody is quiet. யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. Who told you should be quiet in the church? யார் சொன்னா சபையில அமைதியா இருக்கணும்னு? Who told you you should not lift your hands? கரத்தை உயர்த்த கூடாது என்று யார் சொன்னா? It's a lie of the devil. அது பிசாசின் பொய். It's a tradition. அது சடங்காச்சாரம். Truth liberates you. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். I want to tell you, today Jesus comes, many of the people in the church we are unfit to go to be with him. இயேசு எப்பொழுதும் வருவார் என்றால் அநேக சபையில் இருக்கிறவர்கள் பரலோகத்திற்கு அவரோடு கூட போகிறதுக்கு தகுதியற்று இருக்கிறார்கள். Because we don't even worship properly. ஏனென்றால் ஒழுங்கா ஆராதனை கூட செய்யறது இல்ல. You can worship God using every organ in your body. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் பயன்படுத்தி நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். So Paul says, பவுல் சொல்கிறார், I want to commit you to the word of his grace, அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க, which can build you up. உங்களை கட்டி எழுப்பக்கூடிய வசனம். I want to tell you, whenever the revelation of God is going to hit me hard, oh, the joy is unlimited. வெளிப்பாடு தேவனுடைய வசனத்திலிருந்து வந்து என்னை அப்படியே தாக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி கட்டுப்பாட்டை இழக்கிறது. When I'm alone, I express myself in different ways. என்னை நான் பல விதங்களில் வெளிப்படுத்த ஆரம்பிப்பேன். Sometimes I shout. சில நேரம் கத்துவேன். Sometimes I cry. சில நேரம் அழுகிறேன். Sometimes I prostrated. சில நேரம் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுகிறேன். Because my eyes are open to see something what I never saw in my life before. என் வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒன்றை என் கண்கள் காண ஆரம்பித்திருக்கிறது. If you don't have the taste for this word, இந்த வார்த்தைக்குரிய ருசி உங்களுக்கு இல்லை என்றால், you are just a traditional Christian. நீங்கள் ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவர். How can you eat the food that's not to your taste?
உங்க டேஸ்டுக்கு இல்லாத ருசிக்கு இல்லாத ஆகாரத்தை எப்படி சாப்பிடுவீர்கள்? See, people who always eat junk food, அநேக தேவையற்ற உணவை சாப்பிடுகிறார்கள். they have a problem eating at home. என்னடா வீட்ல சாப்பிட முடியாத பிரச்சனை. Your wife doesn't give you what you want. உங்களுக்கு வேண்டியதை உங்கள் மனைவி கொடுப்பதே இல்லை. So you go out and buy what you want, you eat. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வெளியில போய் வாங்கி சாப்பிடுகிறீர்கள். It's not the question of what you want. உங்களுக்கு வேண்டியது என்று அல்ல. It's a question of what you need. உங்களுக்கு தேவையானது. Yes. So now you need to really understand, do I have things that I need in my life? என் வாழ்க்கைக்கு தேவையானது வந்திருக்கிறதா? How many of you believe now and decide tonight that I'm going to ask God to liberate my mind? எத்தனை பேர் இந்த ராத்திரி நான் தேவனிடத்திலிருந்து என்னுடைய மனதை விடுதலையாக்கும்படி கேட்க போகிறேன் என்று நினைக்கிறீர்கள்? The Holy Spirit tells me tonight, இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்றார், many of our minds are bound with chains. அநேகருடைய மனதானது சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. The enemy is holding one end. ஒரு புறத்தை பக்கத்தை அவன் முனையை வைத்திருக்கிறான் கையில. It's something like a rope you put in the nose, you put in the nose of the cow. ஒரு மாட்டோட மூக்குல மூக்கணாங்கயிறு போட்டது போல. It pains when it's pulled. அது இழுக்கும்போது வலிக்கும். So he pulls the rope and the cow has to go after him. அப்படி இழுக்கிறதுனால தான் அந்த மாடு பின்னாடி செல்லுது. So we go after the enemy. அப்படி தான் எதிரிக்கு பின்பாக அப்படியே போகிறோம். Because we are addicted. ஏனென்றால் அடிமைத்தனம். We are slaves. நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். Because the mind has been taken over by the enemy. எதிரியானவனால் இந்த சிந்தனையானது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. I want to tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me repeat myself. நான் திரும்ப சொல்லுகிறேன். Whether you build your house or not, that's a different thing. உங்கள் வீட்டை கட்டுகிறீர்களோ இல்லையோ அது வித்தியாசமானது. Whether you build up your career or not, it's a different thing. உங்களுடைய படிப்புக்குரிய காரியங்களை கட்டுகிறீர்களோ இல்லையோ அது வித்தியாசமானது. Build up your mind. உங்களுடைய சிந்தையை கட்டுங்க. It is hard work. அது கடின உழைப்பு. It takes time. நேரமாகும். You must meditate upon the word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்தாக வேண்டும். You must involve God. தேவனோடு நீங்கள் இருக்க வேண்டும். You must involve the Holy Spirit. பரிசுத்த ஆவியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். You must say no to the things once you liked. ஒரு காலத்துல நீங்க விரும்பின விஷயத்துக்குலாம் நோ சொல்லணும். You must hate and chase those things out of your life. அதை நீங்கள் வெறுத்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற வேண்டும். Let your mind be clean tonight. இந்த ராத்திரி உங்களுடைய மனதானது சுத்தமாக இருக்கட்டும். Let your mind be renewed tonight. இந்த ராத்திரி உங்களுடைய மனதானது மறுரூபமாகட்டும். Tell the devil. பிசாசு கிட்ட சொல்லுங்க. Don't touch my mind. என் மனதை தொடாதே. Tell the Holy Spirit. பரிசுத்த ஆவியினிடத்தில் சொல்லு. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. I've been addicted. நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். To certain thought patterns in my life. சில எண்ணங்களுடைய ரூபங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். Oh, I'm bound. நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். Oh, liberate me. ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும். 20 years old thoughts. ஆண்டவரே 20 வருடங்களுக்கு மேலான எண்ணங்கள். 30-year-old thoughts. 30 வருடங்களுக்கு மேலான எண்ணங்கள். 40-year-old thoughts. 40-year-old thoughts. 40 வருடங்களுக்கு மேலான எண்ணங்கள். I want to tell you, some people go to the grave being totally bound. முழுவதும் கட்டப்பட்ட நிலைமை சில மக்கள் கல்லறைக்குள் They could செல்லுகிறார்கள். have been liberated. அவர்கள் ஒருவேளை But விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். they did not want to. ஆனால் அவர்கள் விரும்பவில்லை. They knew it's a poison. அவர்களுக்கு தெரியும் விஷம் என்று. But they like the taste. ஆனால் அந்த விஷத்தின் ருசி அவர்களுக்கு பிடித்தது. Oh, they could not give the taste. அந்த ருசி விட மனதில்லை. Their mind was not renewed. அவருடைய மனதானது மறுரூபப்படவில்லை. So they started living with those things. ஆதலால் அந்த காரியங்களோடு அவர்கள் வாட ஆரம்பித்தார்கள். It's very powerful teaching tonight. இந்த ராத்திரி இது மிக வல்லமையான ஒரு போதனை. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? I want to tell you, the enemy can start ruining the minds from childhood. சிறு பிள்ளையில் கால பருவத்திலிருந்து மனதை பிசாசு Your பீடிக்கும். children can be addicted to wrong thoughts. உங்க பிள்ளைகள் கெட்ட எண்ணங்களுக்கு அடிமையாக முடியும். Today, in Bangalore, even teenagers commit suicide. வாலிப பிள்ளைகள் கூட தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பெங்களூர் பட்டணத்தில். Now kids 6-7 years old, they are depressed. 6-7 வயது பிள்ளைகளுக்கு மன அழுத்தம். Why? ஏன்? The enemy has captured the mind. எதிரியானவருடைய சிந்தனையை ஆட்கொண்டிருக்கிறார். Shake up yourself every day. ஒவ்வொரு நாளும் உங்களை அசைத்துக் கொள்ளுங்க. Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? Are you with me? என்னோடு Come இருக்கிறீர்களா? on, lift your hands. Are you with கரங்களை me? வைத்து காட்டுங்க. ஆமென். Every day. ஒவ்வொரு நாளும் Tell the Holy Spirit. பரிசுத்தாவியினிடத்தில் சொல்லுங்க. Lord, I break free from every addictive thoughts. எல்லா அடிமைப்படுத்துகிற எண்ணத்திலிருந்து நான் என்னையே விடுவித்துக் கொள்ளுகிறேன். One way the devil
came in your life. ஒரு வழியாக பிசாசு உங்களுக்குள் But வந்தான். now 7 ways he has to go out. இப்பொழுதோ 7 வழிகளில் அவன் வெளியேற்றப்பட்டாக வேண்டும். Amen. Amen. Hate the things once you liked. ஒரு காலத்துல நீங்க விரும்பின விஷயத்தை வெறுங்க. Open your mouth and say that. வாய்களை திறந்து சொல்லுங்க. Yes. The devil cannot listen unless you speak. நீங்க பேசாத பட்சத்துல பிசாசுக்கு காது கேட்காது. Are you listening? கேட்டீங்களா? He cannot read your mind. உங்க மனதை அவன் படிக்க முடியாது. Though he can inject thoughts into your mind. உங்க மனதில எண்ணங்களை ஊடுருவ வைக்க முடியும். But he cannot read your mind. ஆனா உங்க எண்ணங்களை அவன் வாசிக்க முடியாது. You follow what I'm saying? That's the reason we need to open our mouth vocally, audibly and confess the word of God. அதனால தான் நம்முடைய வாய்களை திறந்து நம்ம வாயாலே சப்தமாக தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். So when the devil tells you, பிசாசு உங்களிடத்தில் சொல்லும் பொழுது, go and do it. போய் பண்ணு. You're alone. நீ தனியா தானே இருக்க. Nobody is with you. ஒரு ஆளும் உங்க கூட இல்ல. Potiphar's wife say, nobody is there. போத்திபார் மனைவி சொன்னா ஒருவரும் பக்கத்துல இல்ல. It's just you and me. நீ நானும் மட்டும் தான். You'll never get this chance again. இந்த வாய்ப்பு நீ வராது. But he said, ஆனால் அவன் சொன்னான், how can I do such a wicked thing against my God? என் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட துன்மார்க்க செயலை நான் செய்வது எப்படி? Foolish lady. மதீனமான பெண். You think we are alone? நீ நினைக்கிறாய் நாம் தனிமையா இருக்கோம். I'm never alone. நான் ஒரு நாளும் தனிமையா இல்ல. My God is with me all the time. எப்பொழுதுமே என் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah. Open your mouth and confess it. வாய்களை திறந்து அதை அறிக்கை செய். Name the sin and say I don't like it. பெயரிட்டு அந்த பாவத்தை அழைத்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு. Wave your hand, let me see that. கரங்களை Are you listening to what I'm saying? கவனிக்கிறீங்களா நான் சொல்றதை? Name the sin and say I don't like it. பேரை வைத்து பாவத்தை அழைத்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. I hate you. உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு. I don't want you. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. I divorce you. உன்னை இப்பொழுது விவாகரத்து செய்கிறேன். I disconnect you legally. சட்ட ரீதியாக நான் உன்னை ரத்து செய்கிறேன். Hallelujah. Hallelujah. Those things should not stay with you till you go to the grave. கல்லறைக்குள்ள போற வரைக்கும் உங்களோட அந்த காரியங்கள் தங்கி இருக்க கூடாது. Now why I'm saying this? ஏன் சொல்லுகிறேன்? I've seen old people வயசானவங்களை பார்த்திருக்கிறேன். crying to me. என்னோடு அழுதிருக்கிறார்கள். 75 80 years old. 70 80 வயது உள்ளவர்கள். You know, when did the enemy enter? எப்போது அந்த எதிரி உள் நுழைந்தான்? When they were teenagers. அவர்கள் வாலிப வயதில் இருந்தபோது. 50 years back. 50 வருடங்களுக்கு முன்பாக. 60 years back. 60 வருடங்களுக்கு முன்பாக. But they live with that. அதோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். It's so real. அது மிக நிஜமானது. Because they never prayed God to take it out. ஒரு நாள் கூட ஆண்டவர்ட்ட அதை எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ணது இல்ல. Now இப்பொழுதோ those strongholds are 50 60 years old. அந்த அரங்கள் 50 60 வருடங்களாக Our children need deliverance. நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும். Some of you might have been initiated with the sexual abuse. சில பேர் இப்படியாக இந்த பலாத்காரம் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள். A lot of kids have been initiated with the sexual abuse. அநேகர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறார்கள். Be careful with your children. உங்க பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. You know, today இன்று most of the kids who are abused, அநேக பிள்ளைகள் இப்படியா they are abused by the relatives and those who are very close to the family. உறவுகள் குடும்பத்துல ரொம்ப நெருங்கி இருக்கிற மக்கள் மூலமாக துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Isn't it shocking? அதிர்ச்சியா இருக்குல்ல? Isn't it shocking? அதிர்ச்சி அல்லவா? If God doesn't break that in the children's life, கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை செய்யவில்லை என்றால் they have to live with that till they die. சாகும் வரை அதோட வாழ வேண்டும். Watch over your children. உங்க பிள்ளைகளை குறித்து கவனமா Don't இருங்க. send them with everybody. எல்லாரும் கூட அனுப்பி Be வைக்காதீங்க. it uncle or auntie. அங்கிளோ ஆன்ட்டியோ. Don't let them overstay anywhere else. Be very careful in the night times. நைட் இரவு நேரத்துல வேற எங்கயாவது இருக்கட்டும்னு விட்டுறாதீங்க. Lot of kids are being abused. அநேக பிள்ளைகள் And துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். kids don't open up their mouth and say these things. பிள்ளைகள் வாய்களை திறந்து இதெல்லாம் சொல்ல They மாட்டாங்க. are afraid. அவங்க பயந்து But they are initiated. ஆனால் அது You know what's going to உட்புகுத்தப்படும். happen? என்ன நடக்கும் தெரியுமா? They will live with that for many more years to come. அநேக வருகிற வருடங்களில் அதோடு கூட வாழ்வார். Something is permanently damaged in their lives. சில காரியங்கள் நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையில் சிதைக்கப்பட்டிருக்கிறது. Some parents say, I don't know, how did this happen? சில பெற்றோர்கள் சொல்றாங்க, ஐயோ அப்படி நடந்தனே தெரியல. I say foolishness. முட்டாள்தனம். When the devil was moving around like a roaring lion, you were sleeping. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு சுற்றி சுற்றி வந்தபோது தூங்கி கொண்டிருந்தா? You listen to sermon. பிரசங்கத்தை You read the Bible. வேதத்தை வாசிக்கிறோம். But you are not alert. ஆனால் எச்சரிக்கையே இல்ல. I'm a little hard. Please forgive me. கடினமா இருக்கும், மன்னித்து விடுங்கள். Your children. உங்க பிள்ளைகள்.
You have the authority. உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. You have the power. உங்களுக்கு தான் வல்லமை இருக்கு. God gave them in your hands. கர்த்தர் உங்க கையில பிள்ளைகளை When கொடுத்தார். the devil was smart, you were foolish. பிசாசு அப்படியே என்ன? When the devil was smart, you were foolish. பிசாசு இவ்வளவு திறமை உள்ளவனா இருக்கும்போது நீங்க முட்டாள்தனமா இருக்க கூடாது. Some of you, anybody, even those who watch us through the television, you have been abused when you were children. You are living with that for many years now. I pray the Holy Spirit will liberate you right now in Jesus' name. இங்க இருக்கிற பிள்ளைகளானாலும் தொலைக்காட்சி எங்களை பார்க்கிற பிள்ளைகள் யாரானாலும் உங்களுடைய வாலிப வயதிலாகலும் சிறு பிள்ளைகளானாலும் நீங்கள் ஒருவேளை துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருந்தால் உங்கள் பிள்ளைகளும் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே பரிசுத்தாவின் வல்லமையினாலே இந்த ராத்திரி விடுதலை படுவார்களாக என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். One brother told me, ஒரு சகோதரர் சொன்னார், his own uncle, mom's brother abused him sexually. என்னுடைய சொந்த மாமா தாயுடைய தம்பி என்னை பாலியல் பலாத்காரப்படுத்தினார். So now how the kids will say it out? எப்படி அந்த பிள்ளைங்க சொல்லும்? Now I want to tell you, are you listening to me? எல்லாம் கவனிக்கிறீங்களா? Don't look at me like this. Say yes or no. I'm shouting. Don't look at me like that. Yes or no. You have to pray that God will give you scanning eyes. ஜெபம் பண்ணுங்க, உங்க கண்ணுல ஊடுருவி பார்க்கக்கூடிய கண் வேணுங்க. Ask the Lord, anoint my eyes. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, என் கண்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. Anoint my eyes, oh God. என் கண்களை அபிஷேகம் When I பண்ணுங்க. see people, நான் ஜனங்களை பார்க்கும்போது show me who they are. அவங்க யாருன்னு காட்டுங்க. What kind of nature they are. என்ன தன்மையில இருக்காங்கன்னு காட்டுங்க. What are the demonic things that are hiding in ambush to attack my life, to invade over my life. என்னுடைய வாழ்க்கையை தாக்கும்படி, என் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும்படி அவர்களுக்குள் பதுங்கி இருக்கிற அந்த பிசாசின் ஆவிகளை காட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. Lot of young people, they have problem in their marriage. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு திருமணத்துல பிரச்சனை. The premarital sex. ஆரம்ப திருமணத்துக்கு முன்னாடியே பாலியல் உறவு. Marriage. திருமணத்துக்கு முன்னாடியே பாலியல் உறவு. Never do it. செய்யாதிருங்கள். It's a curse. அது சாபம். How can you do fornication and then come to church and get married? கல்யாணத்துக்கு முன்னாடி வேசித்தனம் பண்ணிட்டு எப்படி திருமணம் பண்ண வர்றாங்க? After marriage, திருமணத்துக்கு பிறகு again they go on fornicating. சபையில திருமணம் முடிஞ்சு மறுபடியும் அதுதான் பண்ணுவாங்க. Fornication is a spirit. Because வேசித்தனமே ஒரு ஆவி. Some people think if we get married it's going to be fine. சில நினைக்கறாங்க கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். Who told you? யார் சொன்னா? It will continue. தொடர்ந்து நடக்கும். Your life partners is not the solution. உங்க வாழ்க்கையின் துணை உங்கள் தீர்வு அல்ல. Only Jesus is the solution. இயேசு மாத்திரமே தீர்வு. You need deliverance. உங்களுக்கு விடுதலை அவசியம். Sometime today in the Bangalore city, when you look at would-be couples, those going to get married, they act like husband and wife. பெங்களூர் பட்டணத்துல பார்க்கிறோம், திருமணமாக போகிற பிள்ளைகள் ஒரு கணவன் மனைவி போல நடந்து. Even parents don't say anything. பெற்றோர்கள் கூட ஒண்ணும் சொல்லுகிறது. No, I can hold my wife like this. என் மனைவி இப்படி பிடிக்கலாம். Because she is my wife. ஏனா அவ என் மனைவி. But if she is going to be my would-be wife, எனக்கு எதிர்கால மனைவி என்றால், no, I cannot go beyond a limit. ஒரு எல்லையை தாண்ட கூடாது. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Sanctification is a must. சுத்திகரிப்பு நிச்சயமாய் வேண்டும். Sometimes it bothers me. சில நேரம் அது என்ன பாதிக்குது. Those who are married, those who are not married, there's no difference. கல்யாணம் ஆயிருக்கோ ஆகலே ஒரு வித்தியாசமும் இல்ல. Parents keep quiet. பெற்றோர்களே சும்மா இருக்காங்க. Relatives keep quiet. உறவுகள் சும்மா இருக்காங்க. Your kids are seeing all these things. பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டு When something goes wrong, ஏதா தவறாயிடுச்சுனா don't cry. அழாதீங்க. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? The world will never give you values. உலகம் உங்களுக்கு மதிப்பை கொடுக்காதுங்க. But the word of God will give you values. உங்களுக்கு மதிப்புகளை கொடுக்கும். Come on, stand with me. I want to pray with you. என்னோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். A simple prayer I want to do right now. ஒரு எளிமையான ஜெபத்தை தான் செய்ய போகிறேன். Lift your hands. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Even those who watch us through online, எங்களை இப்படியாக தொடர்பிலே பார்த்து lift your hands எல்லாரும் and pray along with me. கரங்களை உயர்த்தி என்னோடு கூட And say, Lord, ஆண்டவரே, I want to break free from this chain. இந்த சகலிலிருந்து நான் விடுவிக்கப்பட விரும்புகிறேன். I'm tired. நான் சோர்ந்திருக்கிறேன். I'm addicted to certain things. சில காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். My mind is occupied. என்னுடைய சிந்தனையானது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. My time is occupied. என் நேரம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. Oh, my energy is occupied. என்னுடைய சக்தியானது ஆக்கிரமிக்கப்படுகிறது. By a lot of junk. எனக்குள் தேவையற்றது அநேகமாக இருக்கிறது. ஆனால் இன்று ராத்திரி I break free. நான் விடுவித்துக் கொள்கிறேன். Hold your hands. I want to pray with you right now. இப்போதே கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Father in heaven, in Jesus' name we pray.
pray. பரலோகத்தின் பிதாவே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். Touch your people tonight. உம்முடைய ஜனத்தை இந்த ராத்திரி தொடுவீராக. Every kind of stronghold in their mind implanted by the devil, nurtured by the devil for years now, I speak in the name of Jesus, will be identified, will be broken down in Jesus' mighty name. பல வருடங்களாக பிசாசானவனால விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அரண்கள் இப்போதே இனம் கண்டுகொள்ளப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வெளிச்சத்துக்கு நேராக வரவழைக்கப்படுவதாக. இப்போதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அந்த சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். Every addiction to wrong thoughts, எல்லா தவறான எண்ணங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட I break it right now. இப்போதே முறிக்கிறேன். I break it right now. முறிக்கிறேன் இப்போதே. Every demon behind every lustful thought, எல்லா இச்சைக்கு பின்பாக இருக்கிற பிசாசின் ஆவிகள், I break your power, demons. இப்போதே பிசாசே உன் வல்லமைகளை முறிக்கிறேன். பிசாசுகளே, demons, பிசாசுகளே, out. வெளியேறு இயேசுவின் நாமத்தில். Leave people right now. ஜனத்தை விட்டு வெளியேறு I இயேசுவின் நாமத்தில். release the fire of the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியின் அக்கினியை நான் கட்டவிழ்க்கிறேன். Consume everything which is not of God tonight. தேவனால் வராத ஒவ்வொன்றையும் உம்முடைய அக்கினி இந்த ராத்திரி Set your பட்சிப்பதாக. people free. உம்முடைய ஜனத்தை We விடுவிப்பீராக. receive the deliverance in Jesus' name. நாங்கள் எங்களுடைய விடுதலை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம் In the பிதாவே. mighty and powerful name of Jesus Christ of Nazareth, we pray. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மகிமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Everybody shout amen. எல்லாரும் சத்தமாய் ஆமென். Come on, put your hands together and give glory to God. Celebrate the word. கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை கொண்டாடுவோமாக. Hallelujah. Come on, come on, come on. Oh, thank you, Lord. Life-giving word, transforming word, resurrecting word, liberating word. Oh, Shantana la mama mama. Thank you, Lord. Hallelujah. Bless your name, Lord. Hallelujah. Amen. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Hallelujah.